சாட்டமா அட்டமிடும் காலையை பாராட்ட சாட்டமா ஊனி வளைந்து விட்டால் உடம்பு எந்த ஆட்டம் ஓடுமா பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா யான தங்கமே ஈலிட்டால் கரிய நெஞ்சுமா யான தங்கமே ஈலிட்டால் கரிய நெஞ்சுமா இவர் போனவர் சமலையை நம்பி விரவ வச்சாரு பொண்ணு பொருளும் மூட்டை கட்டி பூட்டி வச்சாரு இவர் போனவர் சமலையை நம்பி விரவ வச்சாரு ஏற்றி கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு ஏற்றி கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா யான தங்கமே ஈலிட்டா கரிய நெஞ்சுமா அறுவடையாருக்கு முன்னே விளக்கனாகுமா ஆண்டவனே உன் படத்தில் இத்தனை நேரமா ஆண்டவனே உன் படத்தில் இத்தனை வேகமா அறுவடையாருக்கு முன்னே விளக்கனாகுமா ஆண்டவனே உன் படத்தில் இத்தனை வேகமா 10 புள்ள வெத்தமிழ் 8 மாதமா 10 புள்ள வெத்தமிழ் 8 மாதமா சாமி மகனுக்கு மேக போது மேக பிரவேசமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா யான தங்கமே ஈலிட்டா கரிய நெஞ்சுமா யான தங்கமே ஈலிட்டா கரிய நெஞ்சுமா இங்க ஒரு சத்தம் கேட்டது அந்த கெடுக்குல இருந்து சொட்டு சொட்ட தண்ணி வெடிதான் உள்ளேயும் அதே கதிங்க சொல்ல முடியாம வந்து நிக்க இங்கு ஒரு சத்தம் கெட்டது யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்ப்போம் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சமிகரையா ஒண்ணுக்கு வரும் போங்க பாவம் ஆமா அடுத்தவளுடைய துயரத்தை அறிஞ்சு நடக்கிறவன் நான் இன்னைக்கு அது எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் நீங்க நல்லா இருக்கீங்க ஆமா இவர் பாடுறதுக்கு நான் பாட முடியாமையா 1.5 மணி நேரம் கூட பாடுவேன் சும்மா இல்ல ஒட்டே அத்துப்பிடுவேண்டி வேற ஆள்கிட்ட பசங்க அப்படியே பெரிய நம்ம லம்பா சவுடா மாதிரி அப்படியே அப்படி அப்படியே அந்த பில்டப்லாம் இறண்டா இருக்க கூடாது அம்மா ஓடுகிட்டு சும்மா சாமி சாமி என்ன நடந்தாலும் கேட்டேன் மைக் ஸ்டாண்ட தள்ளி வச்சுங்க அண்ணே பாயிண்ட பிடிச்சி பேசுவாரு எந்த பாயிண்ட் இல்ல வார்த்தையில திருகி விட்டு பேசுவேன் திருகுவேன் சின்ன பிள்ளைல இருந்தே திருகி இப்படி புருட்டுன்னு சும்மா இல்ல வணக்கம் போட்டேன் என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு பேங்கில் எதுவும் தவணை வாங்கி தரவா பேசுறதுக்கு ஐஓபியா வேற எதுல இந்தியன் பேங்க்ல வாங்க அது ஏதோ நீங்கள் செய்யுங்க இல்ல நான் ஐஓபின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு அர்த்தம் அப்படியா இந்தியன் வங்கின்னு இருக்கு இப்போ பூரா பேங்க்ல போய் லோன் கேட்டோம்னா பூரா அத்தாச்சி இருக்கா செக்யூரிட்டி இருக்கா ஆதாரம் இருக்கா மயிரை புடுங்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்க பிரச்சனை என்ன இல்ல வாழ்க்கையில இந்த நாட்டுல வாழ்க்கையில பிரச்சனை
பிரச்சனை இல்ல பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை நிறைய இருக்குங்க. அப்புறம் இல்ல என்ன? இல்லன்னு சொல்லல, பிரச்சனை நிறைய இருக்குன்னு இல்லங்கிற ஒரு பிரச்சனை எதுக்கு வருது? எதனால உருவானது? இந்த உலகத்துல வாழ்ற பிரச்சனைக்கு காரணம் யாரு? பிரச்சனை நாங்க ஆசைதான். பேராசை பெருநஷ்டம். அதுதான் உண்மை. மனிதன் ஆசைப்பட்டா பிரச்சனை தானே வரும். நீ ஆசைப்படுற எதுக்கு? அதுக்கு நான் ஆசைப்படாம வாழ முடியுமாங்க? ஆசை இல்லாதவன் அரை மனிதன், அது வேற. அதுக்காக பேராசைப்படக்கூடாது. பேராசைப்படல. என்னங்க டிராக்டர் வாங்கி உழுதோம்னா மேற்கொண்டு குண்டில அடிச்சு பத்திக்கிட்டு போறாங்க. நான் கேக்குறேன், நீ அதையே வாங்கி உழுகுற? அதை வாங்கி உழுகாம வேற எதை வாங்கி? இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். ஆமா, மனிதன் வடித்த சிலை எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் கொடுத்தது அந்த அதுலயே ஆதியிலே நமக்கு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்ன்றான். அப்ப நீ உழவு தொழில் எதை வச்சு தானே? ஏறு கலப்பை வச்சு தானே செஞ்ச. நீ அதுக்கு ஆசைப்படுற. இப்ப நான் கேட்கிறேன், ஏறும் கலப்பையே மாடு ஊட்டி உழுத காலங்களில் உண்டு தானே? அப்ப ஏற்பட நோய் நொடி இல்லாம வெள்ளாம விளைஞ்சு நம்மளாம் எல்லாரும் எவ்வளவு பொறுமையா பெருமையோடு வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீ சொல்லக்கூடிய அந்த இயந்திரம் டிராக்டருக்கு ஆசைப்படுற, அது பேராசை தானே? நீ உண்மையான உழைப்பாளியான ஏற பூட்டி உழுக வேண்டியதானே? நீங்க சொல்ற யார் உழவுக்கு தடுத்தா? உழவருக்கு உனக்கு சக்தி இல்லையா? இல்ல வயக்காடு இல்லையா? இல்ல மாடு இல்லையா? நீங்க சொல்ல கலப்பு இல்லையா? இல்ல ஏறலையா? புரியுது. அப்ப புரியுதுன்னா நீ செஞ்சிருக்கணுமா இல்லையா? புரியுது. செய்யும் தொழிலே தெய்வம் பண்ணானே. ஏற பிடிச்சு உழுகு தொழில் உலகத்தான் தொழில் தானே முதல் உலகத்துல. ஏற பிடிச்சு உழுகுறதுக்கு தெம்பு இருந்தா, ஏற பிடிச்சு உலகம் தெம்பு இல்லையா உனக்கு? தெம்பு இல்லாம எதுக்கு வந்த? என்ன பண்ற? அதனால கம்ப பிடிச்சு நிக்கிறியா? வெறும் கட்டிங்கா போட்டோம்னா அப்புறம் தெம்பு மயிர்லயா இருக்கு? காலைல 12 மணிக்கு 11:30 காலைல நிக்கிறேன். போட்டம் நீரியா? போட்டம் நான் என்ன சேர்த்து சொல்றேன்? யாரு நம்ம ரெண்டுமா போட்டோம்? அப்புறம் போட்டம் என்பது இரியா ஒருமையா பன்மையா? போட்டம்ங்கிறது பன்மை. அப்ப சேர்ந்துதானே போட்டங்கிறது. இந்த இடத்துல யார் இருக்குது? போட்டோம்னா நாங்க உள்ள நிறைய பேர் இருக்கோம்ல, அண்ணன் தம்பி 7 பேரும் சேர்ந்து போட்டோம். இதெல்லாம் படம் பிடிச்ச உங்ககிட்ட வீடியோவை காமிச்சுக்கிட்டு பாங்க. உள்ள பெண்கள் சத்தம் கேக்குது. அது பொம்பளை பிள்ளை, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் கிட்டா குட்டியா இருக்கோம். ஓ, உள்ள பெண்கள் சத்தம் 7 பேர் போட்டீங்களா? என்னையா என்ன பொம்பளை பிள்ளைனா? அது ஏன் தங்கச்சி, ஏன் ஆளுங்க? என்ன இங்க வருங்க வராவது வாய். நீங்க நீங்க நான் ஏதாவது பேசினா பிரச்சனை வரும்டா. என்னங்க உன் தங்கச்சி வாளா? ஏன் தங்கச்சி இல்லங்க. ஏன் தங்கச்சி ஆளுன்ற? ஏன் தங்கச்சி வேற, ஏன் ஆளு வேற. ரெண்டு பன்மை ஒருமை இல்ல. அதத்தான் உன் பேச்சே பன்மையில தானே இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். சேர்ந்து இருக்கிறதுனால பன்மையில பேச. யாரோட சேர்ந்துருக்க? எல்லாரும் கூட்டணியா சேர்ந்துருக்காங்க. எத்தனை பேர் சேர்ந்துருக்கீங்க? நிறைய பேர் சேர்ந்துருக்கான். எங்க ஆளோடவா? ஏன் ஆளோட இல்லங்க. நாங்க என்ன ஏன் ஆளு என்ன? நான் பஞ்சவாண்டவரா? பாஞ்சாலி 5 பேர் வச்சிருக்கா. இரியா இப்ப நீ தானே சொன்ன ஏன் ஆளு உள்ள இருக்கு, நாங்க சேர்ந்துருக்கோம். நீங்க அப்ப எத்தனை பேர்? இல்லங்க, அந்த பிள்ளை இன்னும் கல்யாணமே பண்ணல. கல்யாணம் பண்ணாம எப்படி சேர முடியும்? கல்யாணம் பண்ணி காலைல 5:45 சேருவேன். ஊரறிய. ஆமா, முக்கு ரோட்ல உட்காந்து நிறைய பேர் பாப்பாங்க பாருங்க. ஊரறிய உலகறிய சேருவீங்க. ஆமா சேருமா. பரவாயில்லையா? உண்மையிலேயே உன்னை ரொம்ப நினைச்சு நான் பெருமைப்படுறேன். நாய் கார்த்திகை மாதம் விட்டு தை மாதம்லாம் ரப்படியா இழுத்துக்கிட்டு தெரியுது. அதுக்கு கற்றுக் கொடுத்தது நீ தானே? இதுல வேற செய்தித்தாள போட்டுருக்காங்க, நாயை ஊரா கண்ட்ரோல் பண்ணு. அதான் அது கற்றுக் கொடுத்தது நீ தானே? ஆமா ஆமா ஆமாவா? ஆமா, மனிதன்ல இருந்து நாய் பழகுனுச்சு. இரிய குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அது உண்மை. குரங்கினுடைய பரிணாம வளர்ச்சி தாண்டா மனிதன் என்று சொல்லி அழகு அற்புதமாக சொன்னான் டார்வின். அறிவியல் விஞ்ஞானம் இல்லையா? சொல்லுது. அப்ப நாய் சொல்லிருக்க நீ? இல்ல நாய் நன்றியுள்ள ஜீவன் நான் சொல்லல. ஏண்டா நாயை கூட விட மாட்டியாடா? எங்க இப்ப பூரா கோழியை கூட விட மாட்டாங்க. அதனால கோழி வந்துச்சு. அண்ணே பொட்ட யார் அண்ணே? அப்ப நான் தம்பியா? தம்பினா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை நீங்க உள்ள சேர்ந்தீங்க பாருங்க. நான் உங்களோட சேர்ந்திருக்கான்னு ஒரு ஒற்றுமை உணர்வோட நான் பேசுறேன். நான் அண்ணன்னா என்னையோட மூத்த ஆளா இருக்கியா? வெட்டி பேச்சு பேசுறேன். நீங்க என்ன குண்டக்க மாட்டேங்க? அண்ணன் வெட்டி பேசுறேன்னு அர்த்தம். வெட்டி பேச்சுன்னு சொல்லல. வெட்டி பேசுறேன்னா பேச்சை நீ வெட்டி பேசுற. நல்லா பாருங்க. அண்ணன் சொல்லும்போது உதடு ஒட்டுதா? ஒட்டாது. தம்பி சொல்லப்படுது ஒட்டு. அப்ப நான் ஒட்ட வச்சு தானே பேசுறேன். உங்களோட ஒட்டினோம்னா மேற்கொண்டு எங்க சொத்தை கேப்பியே. நாங்க 7 பேருமே இங்க அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கோம். 8ஆவது உங்களுக்கு என்ன சொத்து இருக்கு இது வரைக்கும்? நிறைய இது இருக்குல்ல. குறிஞ்சி நாடு இருக்கு. அதை சொல்ற குறிஞ்சி நிலமே எங்கோட்டு தான். யார் சொன்னது? இருக்கிற வரையும் சட்டப்படி பார்க்க போனா தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தமானே. ஆமாமா. பிறகு ஆடி எனக்கு வாழ்க்கையிட 6 அடி நிலமே சொந்தமானே. ஆமா. பிறகு 4 அடி 2 அடி கையடி வாயிடுச்சு. மொத்தம் உலகம் என்பதுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. யாரும் செத்தவன சத்தனரி சுடுகாட்டுல ஒரு மிஷினுக்குள்ள விடுறான், முட்டியில ஒரு சாம்பலை தர்றான். இவன் சாம்பலான்னு தெரியாம வேறவன் சாம்பலை வாங்கிட்டு போய் கரைச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பண்றது? 4 பேருக்கு நன்றி சொன்னேன். உலகத்தை தூக்கி போறதுக்கு செத்த பண்ணால இன்னைக்கு அவனுக்கு வேலை இல்ல. இல்ல ஏன்னா அப்படி இப்படி அடிச்சா வீட்டு வாசலுக்கு வந்துருது. நடமாடும் தகன வாகனம் வீட்டு வாசல்ல எரிச்சு அங்கனக்கிலேயே இந்த சொல்லி சாம்பலை கொடுத்துட்டு போறேன். அப்படிப்பட்ட உலகத்துல இன்னொரு விஷயம் இதுல அடங்கி சொல்லி அதை மறந்துட்டே நீங்க. அப்ப செத்தமனா 4 பேர் தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல பதப்பேன். சரி, இப்ப வீட்டு வாசலுக்கே தகானம் வந்துருதுன்றீங்க. இப்ப அதுல இன்னொரு ஆப்பர் கொடுக்குறேன். ஒரே நேரத்துல எதுவும் கிளடு கட்டு 2 சேர்ந்து எரிச்சுன்னா ஒரு பணத்தை எரிச்சா இன்னொரு பணத்தை ஃப்ரீயா எரிச்சு கொடுத்துட்டு போறேன். அப்படி பண்றான்ல. ஏண்டா பணத்தை எரிக்கிறது கூட இலவசம் வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டுல மாதிரி இலவசத்துக்கு மண்டி ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம் கதையாடா இருக்கு. ஐயா தமிழ்நாட்டுல பினாயில கொடுத்தாலும் இலவசமா நான் கியூல வந்து வாங்குவோம். சும்மா இல்ல. நாங்களே யாரு
சிலர் பழனி மலை மாலைக்கு போட்டுக்கிட்டு பழனிக்கு சில பக்தர்களும் போறாங்க. இன்னும் சில ஆளு பொண்டாட்டிய வெறுத்தவன் ஒரு வாரமா அங்கிட்டு போய் சாப்பிட்டாது தொலைவான் அப்படின்னு போயிட்டு இருக்கான். நிறைய பேர் தெரியுமா? இமுச்ச தாங்க முடியல, செத்து பெறலாம் போல அப்படி இருக்கேன். அது செஞ்சிட வேண்டியதானே. என்ன மயத்துக்கு நம்ம செத்தோம்னா அவ சோகமா வளர்த்தலாம் செய்வான். நீ தாடா செத்து போற முடியும், செத்து போற முடியாடா. அதுக்கு எதுக்கு ஏடா பொண்டாட்டி வந்து அடக்கி வாழக்கூடியவன் ஆண்மை இல்லாத அடக்குனா இன்னைக்கு தப்பா தெரிச்சு போட வேண்டிய சோறு கிடைக்காது, ஒரு மயிரும் கிடைக்காது. அக்கிய புடிச்சிட்டு கிடக்க வேண்டியதான். எங்கிட்டு புடிச்சா நீ ஆம்பளை அடக்கம் நினைக்கிறியா? பெண்ணுக்கு ஆம்பளை அடக்குனது அப்ப 1980. இப்ப பெண்ணுக்கு அடிமைதான் ஆம்பளை. பெண்ணுக்கு அடிமையா இருப்பது. இங்க பாருங்க, எங்கேயாவது ஆம்பளைக்கு லோன் கொடுக்குறானுங்க, பூரா பொம்பளையும் கொடுத்தாங்க லோன் கொடுக்குறேன். இந்த பாருங்க, அதுல அத்தாச்சிக்கு மட்டும் நம்மள லேசா கையெழுத்து மட்டும் போட சொல்றேன். பணத்தை பூரா உருட்டு போட மாட்டியா? போட மாட்டேன். அத்தாச்சியை போடலங்க, அத்தாச்சி இட்டு போடுங்க, இச்ச போடுறீங்க இல்லையா? என்னங்க எதை சொன்னாலும் போட்டியா தவறா பேசலையா? அப்படித்தானே சொல்றீங்க. அத்தாச்சியை போட்டு மகளிர் சுய உதவி குழு சொல்லி சேர்த்து அவங்களுக்கு நீங்க கொடுக்க மாதிரி கடன் கொடுக்குறாங்க. ஆமா, நம்மளுக்கா கொடுக்குறேன். பூரா ஆம்பளை கிட்ட கொடுக்க மாட்டேன், அது மட்டும் நல்லா தெரியுமா? அவன் பெரிய கட்டிக்கிறேன், ஏன் கொடுக்க மாட்டேன்? சரி, எதனால அப்படி? அக்கா மக்கள் ஆம்பளை கிட்ட மட்டும் கொடுத்தோம்னா ஒரு கட்டிங்க போட்டு எப்படா கொடுத்தா இங்க பாட வக்கால ஒளி ஒண்ணி அறுவலை கொத்திய விடுவேன் கொத்து அப்படின்னு. அதனால அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஆம்பளை கிட்ட கொடுக்குறான்ல. அப்ப பெண்கள், ஆனா தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு இருக்கு. எப்படி? வாங்கின கடனை தாலியை வித்தாத அடைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு இருக்கு. அதனால பெண்கள்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்பனும் சூச்சமா தான் பண்றேன். சரவால அப்ப இருக்கிற பொம்பளை பூரா தாலி இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. அத்திரு வாங்கின கொஞ்ச காலத்துல நீ அப்படி தாடா கொடுக்குறீங்க. நம்ம அக்கா கடனை கொடுத்தாச்சுன்னா அப்படி இருக்கிற பெண்ணுக்கு பூரா அப்படி தாடா. டேய், மக்களை வாழ விடுங்கடா, சாகடிக்காதீங்க. நாங்க என்ன பண்றது? வறுமையை கொடுத்தா அப்புறம் வாழ போறது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தாலும் ஊருக்கெல்லாம் கொடுத்தா ஒருத்தருக்கு மட்டுமா கொடுத்தேன்? ஒருத்தன் சாப்பிட்டா அப்புறம் எல்லாரும் பசியில பிச்சுக்கிட்டு தானே சாப்பிடணும். சரி இருக்கட்டும். இப்ப பேச யார் நீங்க யாருன்னு கேட்டேன். முற்று மனதவன் மூவாசை கேட்டவன் நான் ஒரு பிரம்மச்சாரி. நான் ஒரு சம்சாரி. உன்னை நான் கேட்கல சொல்லிக்கணும்ல. உன்னை நான் கேட்டேன்ல, அப்ப சொல்ல வேண்டியதானே? அப்படி கிடையாதுயா. என்னை பத்தி நீ கேட்கும்போது நான் வரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் நான் பிரம்மச்சாரி, நீ சம்சாரி இருக்கேன், என்ன எதிர்த்து பேசுறேன்? நீ விவசாய குடியை சேர்ந்தவங்க. நான் கேட்கும் போது சொல்லியா? சரி, இப்ப சொன்ன விவசாயிய குடி சொல்லும் போது அப்ப உணவை பத்தி பேசும்போது வாயை புத்திக்கிட்டு இருந்த. சரிங்க, அப்ப சொன்னதுனால இப்ப என்னங்க? அப்படி கிடையாது, நான் கேட்கும் போது சொல்லணும். இல்ல பாவக்க கேள்வின்றதா பதில் இருக்குல்ல. ஆமா, நான் கேட்டதை நீ சொல்லணும். ஆமா, நீ அதுக்கு சொல்ற. சரி சொல்லுங்க. புத்தி சிவாதிங்களா நீ? என்னங்க ஏர்வாடில இருந்து குடிச்சு வந்த மாதிரி பேசுறீங்க. தானா உழம்புவேன். சரி, கேட்காம தானா வந்து நான் கேட்க சொல்ல முடியுமா? இருக்கட்டும். எது இருக்கட்டும்? உங்ககிட்ட கூட நான் புத்தி சுதானம் இல்லாம தான் போகும். அப்படித்தான் இருக்க நீ. ஆமா, எனக்கு புத்தி இது மாதிரி தான் இருக்கு. அது எது மாதிரி இருக்கு? அது மாட்டுக்கு இருக்கட்டும். புத்திய மதிய பாரு. புத்தியில பத்தி 3 புத்தி இருக்கு. கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல நீங்க என்ன புத்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கற்பூர புத்தியா இருக்கு. கற்பூரம்னா என்ன? கற்பூரம்னா அப்ப உன் புத்தி அப்படித்தான்டா இருக்கு. கற்பூரம் பத்த வச்சுக்கிறோம். இப்ப பாத்துங்களேன், அப்ப உன் புத்தி அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? கற்பூரம் என்பது பத்த வச்சா பக்குன்னு பிடிக்கும். மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் எரியும்? என்ன ஒரு வினாடி. அப்ப உன் புத்தி அவ்வளவு நேரத்தை வேலை செய்யும். இல்ல அதான்டா உண்மை. பாருங்க, கறி மட்டும் புத்தி இருக்குது. கறி உடனே பிடிக்காது. என்ன செய்யணும்? அப்படி பத்த வச்சாலும் அது கங்கு படுறதுக்காக நல்லா ஊதி நெருப்பு ஏத்தணும். அப்ப அந்த நெருப்பு ஏத்த பின்னால கொஞ்சம் பக்கத்துக்கு பத்திக்கிட்டு எரியும். அப்புறம் அது மறுபடியும் விழுந்து கங்கு விழுந்து, ஆனால் அந்த கங்கு நிலைச்சு நிற்கும். அப்ப கறி புத்திக்கு தான் சக்தி அதிகம். அப்ப அதையும் அப்படி இருக்கலாம். நீ ஏய், எங்கேயா இருந்தாரு அவரு? அப்படியே மாத்தி பில்டப் படிக்கிறதுல பெரிய கட்டிக்காரா. நீ நல்லா இருக்கணும்யா. இப்போ மழை பெய்யுது, புணுப்புணுன்னு விறகு ஊற நனைஞ்சு போச்சு. பற்ற வச்சோம்னா புழுன்னு பற்ற வச்சோம்னா எரியுமா? 2 சூட கட்டி எடுத்து லவக்குன்னு போட்டு பத்தோம்னா குப்புன்னு பிடிக்குமே. அப்போ என்ன பண்ணுறது? பேச்ச பாரு. சரியா? எவ்வளோ இடிச்சாப்ப கிடைச்சா மழை பெய்ஞ்சு பழுத்து போய்க்கிறதுக்கு. ஆமா, எல்லாமே புந்துக்கிட்டு போகுது. பார்த்தீங்களா? ஆமா. இப்போ இது விறகு, இது ஏன் புட்டு? ஓம் புட்டுதாயா? அதே கையில் என்ன பிடிச்சிருக்க? கையில் ஏன் கம்ப பிடிச்சிருக்கேன். ஏன் கம்ப பிடிச்சிருக்க? தெரியல, தெம்பு இல்லாமலாம் இல்லை, ஒரு பாதுகாப்புக்கு. ஏன் கம்ப? காடு உங்க கம்ப நான் பிடிக்க முடியாது. நீ தானே சொன்ன ஏன் கம்ப பிடிச்சிருக்கேன்னு. என்னுடைய கம்ப ஏன் கம்ப பிடிச்சிருக்கேன்னு? பாதுகாப்புக்கு பிடிச்சிருக்கேன். அப்படி கிடையாது. பழுத்து போன விறகு இருக்குல்ல, அதை வந்து பக்குவம் வைக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? பக்குவம் சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க. சூடத்தை போட்டு 2 சூட கட்டிய போது கப்புன்னு அடிச்சா கிப்புன்னு பிடிக்கும். குச்சி இருக்குல்ல, குச்சி பிடிக்காதா? குச்சி பிடிக்காது. வாய் சும்மா தானே இருக்கு. ஆமா, ஊத வண்டி தானே. ஏன் வாயில எதுல? யோ, ஊதி எரிய வைக்கலாம் இல்லையா? ரொம்ப நனைஞ்சு வச்சுன்னா பூத்துன்னு ஊதுனாலும் அது பதத்து தான் போகும். தேவையெல்லாம் பேசுறீங்க நீங்க. தேவையில்லாம பாருங்க. இருக்கட்டுமே, நியாயத்தை படி நேர்மையான பேசணும். இருங்க, தேவையில்லாம பிரச்சனை வளர்க்க கூடாது. கேட்ட கேட்கிற கேள்வி பதில் சொல்லணும். நான் சரியா பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்க தவறா பேசுறடா. அப்ப நான் கோத்தம் சரி பேசுறேன். சரி சொல்லுங்க. என்ன கோத்தம்? ஆமாங்க, நான் வாடுங்க என்னமோ தப்பா பேசுற மாதிரி நீங்க வாடுங்க கட்டில ஏறுறீங்க. நாரத பேசிக்கிட்டு இருக்க. ஆத்தா அம்மான்னு எங்க ஊர்ல சொல்லுவான். அது எப்படி சொன்ன? நோத்தா வந்தாலடா, கஞ்சி ஊத்துனாலடா, ஏன்டா நோத்தா களை எடுக்க போயிருக்காளடா,
எங்கடா எடுவட்டோம்டா ஆளை காணோம் பேரங்களா ஏன்டா நோத்தா ஆடு பிடிச்சிக்கிட்டு கட்டிட்டு போயிட்டாளா இல்லையா இப்படித்தான் பேசுவீங்களாடா? இப்படித்தான் நாங்க பேசுவோம். ஏ பெத்தா அது மெட்ராஸுக்குலாம் போயிட்டு வச்சுக்கோங்க, சென்னைக்கு தலைநகரத்துக்கு கண்ட மாதிரி கேட்கிறேன். அங்க மாதிரி தமிழ் விளையாட்டு இங்கே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தால தமிழை சீரழியுது. பீச்சாங்கல போட்டேன் தான் தெரிஞ்சுறேங்க தான் கீச்சிருவேன் கீச்சிருவேன் இருக்கடை சென்னை தமிழ் அப்படி. ஆமா, ஒத்த லெஃப்ட்ல போய் ஒத்த ரைட்ல போய் ஒரு முகவரி கொட்டுறதுக்கு 3 ஓத்தா போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கடை உங்க பாசை உங்களோட இருக்கட்டும். ஏன்னா தேசங்கிறது வரும், பாசைகள் வேற. எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிற மாதிரி பேசுறோமா இல்லையா? சரி, பேச்சாளியா இருக்கீங்களே, எது விஷயம் வந்திருக்கீங்க? காவலுக்கு. காவலா? காவலு இந்த சீனு இந்த உள்ள கிடக்குற பழைய பேசுற சரியா பேசுவோம். தேவையான காவல் தாங்க. காவல் அப்புறம் சீன் இருக்க இல்லங்க, நாங்க காவல்னு சொல்றது நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இதைத்தான் காக்குறோம். யாருங்களாம் எதை காக்குற? எதை காக்குறோம்? போலியான காவல் தானா? ஐயோ, இன்னைக்கு எல்லாமே காவல் புறம் போலியாத்தான் கண்துடை பார்த்தா இருக்கு. அப்ப காவல்துறை போலின்றியா? ஐயா, நீங்க வாடகை வேற எதுல இழுத்து விட்டு திசை திருப்பிட்டு போயிருவீங்க. அப்ப நீ சொல்ற பார்த்தா அப்படித்தானே இருக்கு. ஐயா, லாரி காவல் காக்குறேன்னா லாரி வருது உள்ள அடக்கமா அவங்க. ஏன்னா ஒரு வார்த்தை வெள்ள ஒரு வார்த்தை கொடுங்க, வார்த்தையை விட்டு மாட்டாத. அந்த பக்கத்துல இருக்க பார்த்து ஓட்டுக்கணே, டிரைவரனே பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கோமா ஆகணே. என்ன வளர்த்தானே, நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படியே லெஃப்ட்ல முடிச்சு ரைட்ல கூட உள்ள திருப்புங்கண்ணே. ஒரு மணி சேர்த்த நாடம் பார்த்துட்டு கூட போனேன். ஒரு 100 அன்பளிப்பு இருந்தா கொடுத்துட்டு போனேன். பையன் ஆளுகளா உட்காந்துருக்க, பையன் பதறாம 80 போன்ற கதையா இருக்கும் உங்க கதை. ஆமாங்க, பாவம். சரி, செய்யும் தொழில் தெய்வமாக நல்ல காவ காக்கிறீங்க. யார் யார் காவ காக்கிறீங்க? 1க்கு 2 உள்ள இருக்காங்க. அதே சத்தம் கேட்டுச்சே. எப்படி கடிச்சு? எப்படி கடிச்சா? சோ ஆளோ சோ எனக்கு தெரியாத. என்ன சொல்ற? சும்மா இல்ல. எப்படி எப்படி கடிச்சு உங்களுக்கு? அப்படின்னா இல்ல, எப்படி கடிச்சு? சோ எனக்கு தெரியும். எப்படி? இது என்ன சத்தம்? கிடுகுதேன் சோன்னு கேட்கும். பூராமே தகர சிட்டு. தகரம் அப்படித்தான் கேட்குது. கூறுகட்ட குப்பை. ஆமாங்க. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, நாரப்பையில என்ன இந்த உலகத்துல எதை உண்மையை சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேன். அந்த சத்தம் கேட்கல எனக்கு. ஆளோல சைடுகள். ஓ, அதுவா? வெறும் சொல்லடா. அது என் தங்கச்சிங்க. அப்படியா? அப்படியே இன்னும் பல ஊரல் கேக்குதே. இன்னொன்னு, அது யாரு? எனக்கு போட்டது. உனக்கு போட்டதா? லேசா நெளிஞ்சு போயிருக்கு. நெளிஞ்சு போயிருக்கா? என்னடா சொல்ற? இல்ல, ஏன் ஆளுங்க. வாளா? எது? அதான் அதான் வாளா? வால் இல்ல, யாழ். வால் தானையா? ஐயா ஐயா, யாழ். யாழா? உங்க ஆள் இல்ல, யாழ். அதைத்தாட சொல்லி உன்னுடைய ஆள் தானே. அவதான் அவதான். ஏன் இப்படிதான்? ஓன் புட்டா? ஏன் இப்படி பூச்சிக்குட்டி? சரி, உன் புட்டா வர சொல்லு. இருக்கட்டேன். நாரதர் மகாமுனி தானே? ஆமா. அடியே நல்லா 4 நாளைக்கு 5 நாள் செத்து சுடுகாடு வரும். இவர் மட்டும் இந்த தமிழ்நாடை கட்டி பிடிச்சிட்டு ஆளட்டும். 4 நாளைக்கு மனிதனோட வாழ்க்கை என்பது 4 நாள் தானையா? பிறப்பது, கல்வி கற்பது, மனம் முடிப்பது, இறப்பது என்பது வாழ்க்கையின் 4 நாள் கணக்கில் முடிஞ்சு வருமே மனுஷனுக்கு. அதனால பிறந்தது சாகிற வரைக்கும் எல்லாரும் சுருங்க சொல்லி பெருங்க விளங்க வைக்கிறது. அதான் வேற ஒன்றும் கிடையாது. அப்பா அப்பாவா? நல்லா இருக்காரா? யாரப்பா? உங்க அப்பா. எங்க அப்பா கேட்கறேன். நல்லா இருக்காரு. என்ன அப்பா தெரியுமா உனக்கு? இல்ல இல்ல, யதார்த்தமா விசாரிக்கிறேன். நல்லா இருக்காரு. நல்லா தமிழோட பண்பாடே அப்படித்தான். ஆமா, நல்லா இருக்காரு. நல்லா என்ன பண்றாரு? படைக்கிறாரியா? வைக்க படைப்பையா? போட்டா புடைச்சு போய் புடைச்ச போறான். சரி சரி சரி. அந்த படைப்புலடா. சரி சரி. படைப்பு படைப்பு என்பது உலக உற்பத்தி. ஏ சாமி, உங்க அப்பா படைக்கிறாரே. ஆமா. என்ன படிச்சிருக்காரு? படிச்சிருக்காரா? படைக்கிறதுக்கு படிக்கணுமா? இல்ல, இப்ப படிச்சவனுக்குலாம் வேலை இல்லாம தர்றான் தமிழ்நாட்டுல. அது வேற இது வேற. ஆமா, உங்க அப்பா படிக்கல. சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம் சாமி. உங்க அப்பா படைக்கிறாரே, உங்க அப்பனுக்கு மாசம் சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க? என்னடா சம்பளம்? சம்பளமா? எதுக்கு சம்பளம் கேட்குறீங்க? நாங்களாம் ஊதியம் வாங்குவோம்ல. பிறருடைய ஊதியத்தையோ பிறருடைய எதை எதிர்பார்க்காம செய்யற கடமைவாதிகளாங்க. பொதுநல தொண்டு. இந்த உலகம் உற்பத்தி பண்றதுக்கே காரணமே நாங்க கூட சம்பளம் வாங்கணும். பொதுநல தொண்டு சொல்லுங்க. அதுதாயா என்ன? பொதுநல தொண்டு செஞ்சேன் புறம் தமிழ்நாட்டில் ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கிறேன். புரியலையே. உண்மையை சொன்னேன். நிறைய பேருக்கு புரியாது. இருக்கட்டும். இல்ல இல்ல, அவங்க பிச்சை எடுக்க வச்சிருவீங்க நீங்க. இருக்கட்டும். பொதுநல மன்றவனை தான் பூரா கிழிக்கிறாங்க. இப்ப பூரா கல்யாணம் ஆயிருச்சா? நல்லா இருக்கு. கிடையாது. ஏன்? நான் பிரம்மச்சாரிடா. ஏன்டா போட்டு? எந்த ஆசையும் இல்லையா? கிடையாதுயா. பீடி சிறுட்டு பழக்கம் எத்தனை வேலை இருக்கு? அத்தடிச்சு பீரு பிராந்தி பொம்பளம்பளை அத எந்த நோய் கிடையாது. எந்த கவிச்சியும் இல்ல. கிடையவே கிடையாது. பீடி சிறுட்டு வெத்தலை பையில பாக்கு பீரு பிராந்தி எதுவுமே கிட்டாரு. எந்த ஆசையும் இல்ல. கிடையவே கிடையாது. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயத்துக்கு உயிரும் தாண்டா உலகம்.
இருக்கிற நீங்க செய்யறதே பூரா இன்னைக்கு நல்ல வளர்க்கி சத்தியவானா இருக்கேன். மானாமர பசினால நம்மளுக்கு சிலையா வைக்க போறாங்க. அது கிடையாது. தின்னுபிட்டு தொலைஞ்சு போக புடி இது மாதிரி போயிருவாங்க. ஆமா. அவவே எப்ப ஜாயரானே தெரியல. திட்டி உனக்கு எல்லா பழக்கம் இருக்குல்ல? ஐயா எனக்கு அந்த பழக்கம் இல்ல. ஏடா இருக்கிற இருந்தா அது ஒத்துக்கிறல. நானும் கட்டிங்கெல்லாம் போட்டு பாட்டேன். அது பாட்டுக்கு கிறுக்குன்னு ஒரு பீரு சாப்பிட்டாவே பிளாட். சரி இருக்கட்டும். சந்திக்கலாமா? அழைத்து வருகிறேன். அன்பே ஏ ரோனா சந்தி ராதா நல்லா குண்டாஞ்சட்டி பருக்கையை தின்னுபிட்டு சண்டாளி மக வாலி வாலியா எங்க அந்த 2 பயலுங்க அவன் 4 ரவுண்டு கூட அடிப்பான். என்ன நினைக்கிறீங்களோ சொல்லிருங்க. வாழை தண்டு தொடைய பார்க்காத வடைய பாரு. மூதேவி யார் வந்திருக்கு அதை சொல்லு முதல்ல. அது பனியில எல்லாம் அடத்துக்கு வந்திருக்கு. தொடைய பாரு என் வடைய பாருன்ட்டு யார் வந்திருக்கா? நாரதர் மகாமுனிவர். நாரதர் மகாமுனிவர் சுவாமி அழைத்துவார்கள். ஆசீர்வாதம் வாங்குவோம். வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள். அரப்பா வட கிறுக்கி அரப்பா டவுசர் படல உள்ள பாருங்க லேசா. சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு கொடுத்து விட்டு குடும்பம் மற்ற பணியை சிறப்பாக தொடருவோம். குடும்பம் எவ்வளவு பெரிய சங்கீத குடும்பம். நல்ல ஒரு சாமி பாட்டா பாடுங்க. காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா. காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா. கூப்பிட மாமா. காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை
குடும்ப பேரே கேவலம். சாமி இந்த பிள்ளைய பார்க்கும்போது மூடு வருதா இல்ல நல்லா வருது காத்து அடிக்குது என் கெண்ட காலு தெரியுதடி அடுத்த வருஷம் ஒரு சான் ட்ரெஸ் மேல ஏறணும் முடி. எல்லாம் எங்க அக்கா ஏண்டி? மகிமை. டேய், இது யாருக்கு மிஸ்ரு? இதுல வந்த உடனே கேட்டுட்டு அவருக்கு 2 ரூபா வாங்க ஏப்பா, பிளேட். இது என்ன மிஸ்ரு? நீங்களே கேளுங்க எங்க காட்டுறேன். நான் கேட்க கூடாது. நார முண்டை காலக்கரகம்டா. நாடத்துக்கு வந்தோமா என்னை மாதிரி ஒரு அடக்கமான பெண்மணியை நாரதர் பார்த்திருக்கவே மாட்டார். அவ கெண்டக்கால் முத பார்த்தனோட பாப்பா கெண்ட கால மசுறு இல்ல அது. இந்த உலகத்துக்கு டேய் சொல்லி பனிக்கு மூத்திரம் நிறைய வருமே. சாமி சாமி வாய பொளந்து நல்லா சாமி தயவு செஞ்சு இந்த வீணியை கலட்டுங்க. எங்க அக்கா ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. வெளியே அரிப்பு போடுமா புரியுதுல இப்போதான் மதுரை ஜிஹெச்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கு. பேச 10 இது கழும்பு தடவை அங்கே ஏற்பாட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்கா. ஓ லேச அந்த பாவலை இறக்கி கூட காட்டு. பாவம் அதோட கண்ணு கிடந்து இங்க வேற அதை கலட்ட சொல்லாங்க. கடவுளை ஞான பண்டிதா. என்னது யானை தண்டிதாவா? என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய வச்சான் எப்ப குளத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் காத்தாலைய வச்சான் கடற்படி மேக ஓடுது ஏன் மச்சா விலாசத்தை தேடுது கடற்படி மேக ஓடுது ஏன் மச்சா விலாசத்தை தேடுது கோலக்குயிலே கூவுது எங்க சொந்தத்தை தான் அது தேடுது அலங்கார தேரேறி மண்மனை வந்தாலும் மச்சாடு கிடையாதுமா அலங்கார தேரேறி மண்மனை வந்தாலும் மச்சாடு கிடையாதுமா மாமனை பார்த்து சொல்லு எப்ப குளத்துக்குள்ள நீந்தி குளிக்கையில உன்னை பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் சாருக்கு வண்டி தேருல ஏனோ ஊர்வல வந்துமே ஊருல சாருக்கு வண்டி தேருல ஏனோ ஊர்வல வந்துமே ஊருல காரு பண்ணப்பட்ட பாவமோ ஏ மச்சானுக்கு இந்த கோபமோ மலையாள கரை போய் மை போட்டு பார்த்துட்டு மகராசன் திரும்பலையே மலையாள கரை போய் மை போட்டு பார்த்துட்டு மகராசன் திரும்பலையே ராசாவை பார்த்து சொல்லு இப்ப குளத்துக்குள்ள நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் இப்ப குளத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் அண்ணே தங்கா, வணக்கம் இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு. உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் தேவண்ணே எதற்காக என்னை அழைத்தீர்கள் நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தர் நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். உண்மைதான்.
நம்ம எடுத்துக்கா. பதட்டப்படாத. சரியா பாத்தீங்களா? ஏற்கனவே அவரை டவுசரை கழட்டி உள்ள விட்டுருக்கா. எவ்வளவு பெரிய ஆளு, சாதாரணமா பாத்திர முடியுமா? நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம இடத்துக்கு வந்து இந்த பொம்பளை முகரையில முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி போயிட்டாரு. என்னடி மாசமா இருக்கியா? 3 மாசம் இப்பதான் கருப்பமா இருக்க. ஏய் ஒழுங்கா நில்றி. சரி, வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்தோமா. அழைத்து வாருங்கள். நானும் வரவேற்பு கொடுத்து சாமி ஆசீர்வாதம் வாங்கி. வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி. வந்து விட்டார், வந்து விட்டார். கம்பு கொடு, கம்பு கொடு, கம்பு கொடு, கம்பு கொடு. குளிச்சு 6 மாசம் ஆச்சு. லூசு முண்டை. சாமிக்கு இப்படி ஒரு வரவேற்பா? நான் தான் தாங்க முடியல. கரும. சாமி நடி. தலைவா தவ புதல்வா வருகவே. தலைவா தவ புதல்வா வருகவே. உன்னை தாமரை தாழ்பணிந்தே வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே. உன்னை தாமரை தாழ்பணிந்தே வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே. நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளமே. நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் வளர்ந்த முடி இளங்கேசனை புறங்காணவே. நீலாதையாள் வேறு யார் வெல்வார் உலகில். தலைவா தவ புதல்வா வருகவே. உன்னை தாமரை தாழ்பணிந்தே வாழ்கவே. குருவின் குரல் நீயே, அறிவில் வழி நீயே, கருணை முகில் நீயே. அறிவில் வழி நீயே, கருணை முகில் நீயே. கல்தனி தமிழ் நீயே, அலைகளில் ஏழையும் குடித்து அறுதமிழ் இலக்கண பதைத்து மலையின் மமதையை அழித்து பாதாபியினை முடித்து அலைகளில் ஏழையும் குடித்து அறுதமிழ் இலக்கண பதைத்து மலையின் மமதையை அழித்து பாதாபியினை முடித்து மாணவ புகழும் மாநில நலனும் தானமுதமும் ஞானம் பயன். மாணவ புகழும் மாநில நலனும் தானமுதமும் ஞானம் பயன். வேதம் வாசமும் போதமும் தீர்த்தர பிள்ளங்க மிகுந்த வர்ணங்கள் வழங்கிட. தலைவா தவம் வருகவே. உன்னை தாமரை வாழ்வழிந்து வாழ்கவே. கலைவாணி மகனே, கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியே வருக. இதுவோ கானகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களான சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகும் வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. எரிச்சலா இருக்குமா? எரிச்ச அப்படியே எரிச்சலா இருக்கு. ஏப்பா அப்படியே நரமாசமா இந்த சிலையை எப்படா திறப்பீங்க? இந்த சிலை ஏற்கனவே இதை உடைச்சிட்டாங்க. கை முண்டை கிண்டெல்லாம் உடைச்சிட்டாங்க. சும்மா மூடி போர்வையை பொத்தி வச்சிருக்கு. முண்டை சிலை தொப்புல பார்த்தனா ஒரு முண்டை ஜோறு சாப்பிடுவேன் சாமி. இல்ல சாமிக்கு ஒரு நோக்கமா தான் இருக்காரு. பணியில பணியில இவ்வளவு வாட அப்படியே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே பகிர்ச்சி பண்ணிக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு பாரு சைசா. நீ இருக்க வாரு பொம்பளை சொக்கு தேடிருச்சு. இதையும் சமாளிக்கிறவரு. அதான் பெரிய விளையாட்டு பருவங்கள்.